துர்கா ஸ்டாலினுக்கு பத்திரிகை அழைப்புதல் கொடுக்கறதுனால என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, திராவிட கூட்டத்துக்குள்ளேயும் எங்க ஆட்கள் இருக்கிறாங்கன்றத பதிவு பண்ண நினைக்கிறாங்க இந்த கூட்டம். இங்க தமிழ்நாட்டுல அனைத்து சாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? ஆகமதி அடிப்படையில இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு எந்த ஆகமதி எங்க போச்சாங்க? இவ்வளவு தூரம் பெண்களை வரவேற்கக்கூடிய இந்த இயக்கம் ஏன் முர்முவை கூப்பிடுற கேள்வி நியாயமான கேள்வி. மகாராஷ்டிரால மராட்டி அரசியல் பேசுவாங்க, யூபில இந்துத்துவா பேசுவாங்க, கேரளால பீஃப் அரசியல் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஓபிசி அரசியல் பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பஞ்சாப்ல பஞ்சாயத்து, எங்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் வெஸ்ட் பெங்கால்ல பஞ்சாயத்து. முரண்பாடே இருக்கக்கூடாதுன்னா அது பேரு பாசிசம், சர்வாதிகாரம். முரண்பாடுகளை கலைந்து அதுக்குள்ள எப்படி நாம ஒரு லட்சியத்தை அடைகிறோம் இல்ல, சொல்றதை நீ கேளு, நாங்க சொல்ற சீட்டை நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ற பிஜேபியினுடைய அணுகுமுறை பாசிசம், சர்வாதிகாரம். நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து இனியன் ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்றத நம்ம 2020 பார்த்தோம். 2023 ஜனவரி மாதம் வரையும் முதற்கட்ட பயணம் செஞ்சிருந்தாங்க. இப்போ 2வது பயணம் மணிப்பூர்ல இருந்து மும்பை வரைக்கும் 2வது கட்ட ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறாங்க. தேர்தல் வரக்கூடிய இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலைகள்ல இப்படி ஒரு பேரணி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்போ தேர்தல் பங்கீடு, தொகுதி பங்கீடு, இந்த கட்டத்துல இப்படி ஒரு பேரணி தேவையா? இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, நீங்க முதல்ல இந்த பாரத் ஜோடோ யாத்ராவோ அல்லது பாரத் ஜோடோ நியாய் யாத்ராவோ, இந்திய ஒற்றுமை பயணம் அல்லது இந்திய ஒற்றுமை நீதி பயணம், இந்த பயணம் என்பது தேர்தலுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு பயணமே கிடையாது. அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். நம்பர் 1. 2வது, எங்க தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கிடையாது, அவர் அதிகாரப்பூர்வ தலைவர் கிடையாது. அவர் ஒரு எம்பி, அவ்வளவுதான். அவர் அடிப்படை உறுப்பினராக இருந்து ஒரு எம்பியாக இருக்கிறார். இதை தாண்டி அவருக்கு எந்த பெரிய பதவியும் கட்சியில கிடையாது. ஒரு இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிஸ்டாக கட்சியினுடைய சிம்பலையோ கட்சியினுடைய கொடியையோ பயன்படுத்தாமல் இந்தியாவில் ஒற்றுமை நிலவ வேண்டும், சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தோட அவர் இந்த யாத்திரைக்கு போறார், இந்த பேரணிக்கு அவர் போறார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன் தலைவர் ராகுல் காந்தி இதற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா, இந்தியாவுல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது, இல்ல தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 2 சித்தாந்தங்களுமே வலுவடைந்திருக்கிறது. ஒரு காலத்துல இந்த பிஜேபியினுடைய மதவாத சித்தாந்தம் மட்டுப்படுத்த இருந்த ஒரு காலகட்டம் தாண்டி இன்னைக்கு ரொம்ப வீரியமாக பேசப்பட வேண்டிய ஒரு காலமாக மாறி இருக்கிறது. சரிங்களா? 2 சித்தாந்தங்கள். ஒரு சித்தாந்தம் என்னன்னா, சமத்துவம், ஒற்றுமை, சமூக நீதி தேவை என்ற நம்பிக்கை உள்ள ஒரு மனநிலை அல்லது ஒரு கூட்டம், ஒரு மக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல இருக்கிறவங்க, ஐயோ தனக்கு கீழே இருக்கிறவங்க மேல படிச்சு வரானே, பெண்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களே, இந்த மாற்றம் நடந்ததுன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்றது, நம்மளுடைய பிரிவிலேஜ், நம்மளுடைய முன்னுரிமைகள், சலுகைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு அதன் மூலமாக, வன்மத்தின் மூலமாக, வைத்தறிச்சல் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த 2 மனநிலைக்குள்ள ஏற்பட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு போர் தான் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 2வது மனநிலை உள்ளவங்க முதல்ல கம்மியா இருந்தாங்க, இப்ப அதிகமா இருக்கிறாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். சரிங்களா? 91க்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு பிறகு, புதிய பொருளாதார கொள்கை ஏற்படுத்தின வளர்ச்சிக்கு பிறகு, கல்வியின் ஏற்பட்ட வளர்ச்சிக்கு பிறகு இந்த 2வதுல இருந்தவங்களுடைய இந்த வன்மம், இந்த கோபம் அதிகமா இருக்கு. கீழே இருக்கிறவங்க மேல வரானே. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்திருக்கிற இடம்னா அந்த இடம். ஆனா இந்த முன்னேறணும், முற்போக்காக சமுதாயம் மாற வேண்டும், சமுதாயம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க எல்லாம் காங்கிரஸோட நிக்கிறாங்க. அப்போ இந்த பிளவை புரிய வைப்பதற்காக, இல்ல அப்படிலாம் இல்ல, மக்களிடம் தெரிவிப்பதற்காக, விளக்கி சொல்வதற்காக, இந்தியாவில் ஒற்றுமை நிலவுவதற்காக தலைவர் ராகுல் காந்தி இந்த பேரணிக்கு போறாரு. இதன் கூடவே தேர்தல் நெருக்கக்கூடிய நிலைகள்ல ஒரு கட்சியினுடைய அவர் தலைவர் பதவியில இல்லாம இருந்தாலும் கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய ஒருவர் தேர்தல் நெருக்கத்துல இப்படி செய்யும்போது இதுல தேர்தல் கணக்கு இல்லைன்னு சொல்றது ஒரு நம்புற மாதிரி இருக்குதா? இது சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கா நீங்க சொல்றதுல? இல்ல, நீங்க தேர்தல் கணக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க தேர்தல் அரசியலா பாத்தீங்கன்னா நாங்க அதை வரவேற்கிறோம். நாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாங்க அதை வேணாம் தப்புன்னு சொல்ல மாட்டோம். நாங்க அப்படி பார்க்கலாம் சொல்றோம். நாங்க அதை பார்க்கலாம். எங்களுடைய நோக்கமோ, எங்களுடைய அப்ஜெக்டிவோ, எங்களுடைய குறிக்கோள் அது கிடையாதுன்றது நாங்க தெளிவா இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்திருந்தோம் அப்படின்னா நாங்க தேர்தலுக்கு முன்னாடி இதை பண்ணிருக்க மாட்டோம். தேர்தலுக்கு முன்னாடி சீட் ஷேரிங்க்கு போயிருப்போம், இல்லைன்னா எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்கோம். அதை கட்சி பார்க்குது. சீட் ஷேரிங்கான பேச்சுவார்த்தைகளையோ, எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் வேலைகளையோ, பூத் கமிட்டி அமைக்கிறதையோ கட்சி பார்த்துட்டு இருக்கு. அது கார்கே தலைவரே நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கத்துல சித்தாந்தம் சார்ந்து, இயக்கம் சார்ந்த, உங்களுக்கு இந்த இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நடைமுறையில தலைவர் ராகுல் காந்தி இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறார். சரிங்களா? சோ அதுதான் நாங்க இங்க பாக்குறோம். இல்ல, அதான் இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இப்போ பாஜகவுக்கு எதிராக ஒரு இந்தியா முழுமைக்கும் ஒரு அதிருப்தி இருக்குது, அதுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டணும் அப்படின்றது பாஜக அரசால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, இதுக்கு எதிராக தான் இந்த யாத்திரை அப்படின்னா இந்திய கூட்டணியாவே நீங்க செஞ்சிருக்கலாமே, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் தனிச்சையாக செயல்படணும்,
இதுக்கு முன்னாடி வேற ஏதோ உள்நோக்கம் இருக்குதா, வேற ஏதோ காரணங்கள் இருக்குதா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது. இல்ல அப்படிலாம் எந்த காரணமும் கிடையாது. நான் முதல்ல சொன்ன ஒரு இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிஸ்டா தான் அவர் போறாரு. அதுல இந்தியா கூட்டணி தலைவர்களும் வரதான் போறாங்க, வர போறாங்க, சந்திக்க போறாங்க, நடக்க போறாங்க. அதுக்கான ஸ்கெடியூல் ஆல்ரெடி போட்டாச்சு. சரிங்களா? நடக்கதான் போகுது. ஆனா இது கட்சி தலைமை நடக்குதா, தேர்தல் நடக்குதா அப்படின்னா நான் இல்லைன்னு சொல்றேன். எலெக்ஷன் பர்பஸ்க்காக அது போல, தேர்தலுக்காக அது போல, கட்சிக்காக அது போல, மக்களுக்காக போறோம். இந்த இந்தியாவினுடைய இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற பன்முகத்தன்மையை மீட்டெடுப்பதுதான் நாங்க போறோம். அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கு. சரி, அதான் இப்போ இதுல வந்து இந்திய கூட்டணிக்குள் இந்த இந்திய கூட்டணிக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை அல்லது என்ன மாதிரியான பலத்தை இது ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இந்திய கூட்டணிக்கு இதுதான் பலமாகவே இருக்க போகிறது. நீங்க ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி ராசி இல்லாதவர்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி இருக்கிற கூட்டணி தோக்கும்னு சொன்னாங்க. அவருக்கு தலைமை பதவிக்கான எந்த பண்புகளும் இல்லைன்னு சொன்னாங்க. அவர் தகுதியற்றவர்னு சொன்னாங்க. அவர் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொன்னாங்க. காங்கிரஸ் ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னாங்க. எதையுமே செய்யறதில்ல காங்கிரஸ் சொன்னாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊடகங்கள், சரிங்களா? ஆனா இந்த ஜோடோ யாத்திராக்கு பிறகு யாருமே தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்யறதே கிடையாது. ஏன்னா அவருடைய உழைப்பும் வியர்வையும் ரத்தமும் தான் கர்நாடகால வெற்றி கொடுத்திருக்கு, தெலுங்கானால வெற்றி கொடுத்திருக்கு, இமாச்சல்ல வெற்றி கொடுத்திருக்கு. அண்ட் குறிப்பாக வட இந்திய மாநிலங்கள்ல கூட காங்கிரஸ் ஒன்றும் பெரிய சரிவெல்லாம் பார்க்கல. தேர்தல் தோத்து போயிருக்கு, ஆட்சியை நாங்க பிடிக்கல. பட் இருந்தாலும் கூட ஒரு எம்எல்ஏ தொகுதியில 1000 ஓட்டு வித்தியாசம் தோத்து போயிருக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சி இன்றைக்கும் வட இந்தியாவில குறிப்பாக இந்தி பெல்ட்ல நாங்க ஆழமா தான் வலுவா தான் இருக்கிறோம். சரிங்களா? அதுல எங்களுக்கு எந்த 1% கூட மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னாங்களா, காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கும் வலுவாதான் இருக்கும், பலமா தான் இருக்கும்ன்றத இது எல்லாமே தலைவர் ராகுல் காந்தியினுடைய முயற்சி தான் நான் பாக்குறேன். சரிங்களா? அவருடைய முயற்சி, அவரோட உழைப்பு, அவரோட சிந்திய ரத்தம், வியர்வை, இதுதான் அவருடைய வெளிப்பாடா, விளைவா நான் பாக்குறேன். சரி, அதான் இப்போ நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு இது பலம் கொடுக்கும். சரி, அது அப்போ இது ஒரு பக்கம் இந்திய கூட்டணிக்குள் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கதா அப்படின்னு ஒரு கருத்துக்கள் பேசப்படுது. சீட் ஷேரிங்ல ஒரு பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா, இது அந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது? அந்த இந்திய கூட்டணிக்குள் ஒரு பிளவுகளை நோக்கி போற கட்டங்கள்ல இருக்குதா? என்ன நடந்துகிட்டு இருக்கு உள்ள? இப்ப நீங்க சொன்ன கருத்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிஜேபி சமூக ஊடகங்கள்ல பரப்பக்கூடிய ஒரு கருத்து நம்பர் 1. 2வது, இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளுடைய கொள்கைகள் ஒரே மாதிரி கொள்கை கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் பொருளாதாரத்துல வேறுபாடு இருக்கு, கொள்கையில வேறுபாடு, மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் வேறுபாடு இருக்கு, எங்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த அனைத்து கட்சிகளும், கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகள் எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக ஒண்ணு சேரணும்ல. அந்த நோக்கம் தான் ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்குது. என்ன நோக்கம் அப்படின்னா, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை மீட்க வேண்டும், இந்தியாவில் உள்ள பல தேசிய இனங்களினுடைய உரிமைகளை மீட்க வேண்டும் என்கிற நோக்கத்தோட, இந்தியாவில் மாநில சுயாட்சி, இந்திய கூட்டாட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட தான் இந்த கூட்டணி ஒண்ணு சேர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஹிட்லரை தோக்கடிக்கிறதுக்கு அன்னைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து அடிச்சாங்க. அமெரிக்கா ஒரு முதலாளித்துவ நாடு, ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. 2 நாடுகளுமே சேர்ந்து 2 கொள்கைகளும் முற்போக்கு கொள்கைகள் தான். ஆனா ஹிட்லர் ஒரு பிற்போக்குவாதி. நமக்குள்ள பொருளாதார வேறுபாடு நாளைக்கு பேசிக்கலாம், ஆனா இன்னைக்கு அதை பத்தி பேசாதீங்க, முதல்ல ஹிட்லரை காலி பண்ணுவோம், அப்புறம் பேசிக்கலான்ற ஒரு முதிர்ச்சியான அரசியல் நிலைப்பாடு எடுத்ததுனாலதான் ஹிட்லரை வீழ்த்த முடிஞ்சது 1945. அதே மாதிரியான ஒரு காலகட்டம் இந்தியாவில நான் பார்க்கணும்ன்றேன். காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற இப்போ பிஜேபி சார்ந்தவங்க தான் அதை மிகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்ப உள்ளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குதா? அதாவது மம்தா பானர்ஜி அந்த கட்சி திரிணாமுல் காங்கிரஸ்ல சில பெண்டிங் வைக்கிறாங்க, அதை காங்கிரஸ் ஏற்க மறுக்குது. அதே போல ஒருங்கிணைப்பாளரா நிதிஷ்குமார் அவர்களை முன்மொழிகிறாங்க, அவர் ஏற்க மறுத்துற. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பிளவுகளை தானே அது காட்டுது அப்படின்னு தானே வைக்கிறாங்க. இல்ல, நிதிஷ்குமார் யாரும் நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க ஒருங்கிணைப்பாளர் பதவி வாங்கக்கூடாது, நீங்க வரக்கூடாதுன்னு நாங்க காங்கிரஸ் எந்த அழுத்தமும் கொடுக்கல. அவரா விருப்பப்பட்டு தான் சொன்னாரு. கார்கே முதிர்ந்த தலைவர், அவர் தான் கன்வீனராக இருக்க வேண்டும், ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டும் என்று அவரா சொன்னார். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனநாயகம் என்ன சார்? ஜனநாயகம் என்னன்னா நிச்சயமாக முரண்பாடுகள் இருக்கும். ஜனநாயகத்தோட டெபினிஷன் அதுதான். முரண்பாடுகளோட நாம் எப்படி பயணிக்கிறோம்ன்றதுக்கு பேரு தான் ஜனநாயகம். முரண்பாடே இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு பேரு பாசிசம், சர்வாதிகாரம். முரண்பாடுகளை கலைந்து அதுக்குள்ள எப்படி நாம ஒரு லட்சியத்தை அடைகிறோம்ல. இந்தியா என்கிற ஜனநாயக நாட்டுல இவ்வளவு மதங்கள், இத்தனை மொழிகள், இத்தனை கலாச்சாரம், இத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் கூட நாம் இந்தியாவாக நிற்கிறோம் என்பதுதான் ஜனநாயகம் நாங்க சொல்றோம். நீ இல்ல இல்ல இல்ல, நாங்க சொல்றதை நீ கேளு, நாங்க சொல்ற சீட்டை நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ற பிஜேபியினுடைய அணுகுமுறை பாசிசம், சர்வாதிகாரம். நாங்க ஜனநாயகத்தை ஹெல்த்தியா பாக்குறோம். நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து டிஃபரன்சஸ் இருக்குல்ல, அதை நாங்க ஹெல்த்தியா தான் பாக்குறோம். அது இருக்கதான் செய்யும், எப்படி இல்லாம இருக்கும்? எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பஞ்சாப்ல பஞ்சாயத்து, எங்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் வெஸ்ட் பெங்கால்ல பஞ்சாயத்து, எங்களுக்கும் சிபிஎம்க்கும் கேரளால பஞ்சாயத்து. இப்போ எங்களுக்கு அந்தந்த மாநிலங்கள் இருக்கிற பிரச்சனைகளை கலைந்து தேசிய அளவுல ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம போட்டு, சரிங்களா, அதன் மூலமாக சீட் ஷேரிங் பண்ணி அதன் மூலமாக தேர்தல் வியூகங்களை வகுக்க வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி காங்கிரஸ் இருக்கிறது. இது பெரிய வேலை. இது
நீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் நீ இதை பண்ணு இல்லைன்னா வெளில போன்னு சொல்றது ஈஸி. ஆனா இந்த வேலையை செய்யறது கஷ்டம். சரிங்களா? அதை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்தியாவினுடைய இந்த மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதை நீங்க வரவேற்றுதான் ஆகணும். நீங்க சரிதான். இப்போ இந்த கட்டத்தில் முக்கியமா பேசப்படுறதுன்னா ராமர் கோயில் திறப்பு, அதை ஒட்டி ஒரு பக்கம் பாஜக அதுல கையில் எடுக்கிறாங்க, இதை வந்து அரசியல் பிரச்சார மேடைகளாக பாஜக பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு உங்களை போன்ற கட்சிகள் ஒரு விமர்சனம் செய்யப்பட்டாலும், இன்னொரு பக்கம் உங்களை போன்ற கட்சிகள் அதை புறக்கணிக்கிறதும் பண்றீங்க. இந்த ராமர் கோயில் அரசியல்ல ஏன் இவ்வளோ விரிவாக ஒரு விவாத பொருளாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுல காங்கிரஸ் இன்னமும் ஒரு மக்கள்கிட்ட பல கட்சிகள் வந்து வெளிப்படை நாங்கள் வந்து அதுல உடன்பாடு இல்லைனாலும் மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்ற ஒரு வாதங்களை இன்னொரு பக்கமும் எதிர்க்கட்சிகள் வைக்கிறத பாக்குறோம். ஏன் இந்த காங்கிரஸ் இந்த விஷயத்துல இப்படி நாங்கள் செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்நிலை எடுக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இது மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாதா காங்கிரஸுக்கு? இது எதிர்நிலை எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு நாங்க இருக்கோம். முதல்ல காங்கிரஸ் கட்சி கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான கட்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சி வந்து இன்க்ளூசிவ். இங்க கடவுள் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆன்மீக மேல் நம்பிக்கை உள்ளவங்க இருக்கலாம், நாத்திகவாதி காங்கிரஸ்ல இருக்கலாம், எல்லா விதமான கருத்து உள்ளவங்க காங்கிரஸ்ல இருக்கலாம். காங்கிரஸ் இன்க்ளூசிவா பாக்குற விஷயம். ஆனா பிஜேபி அப்படி பார்க்கலன்றாங்க. பிஜேபி வந்து மதத்தை அரசியல் படுத்துறாங்க. எங்களுக்கு மதம் அரசியலுக்கு வெளியில நாங்க சொல்றோம். சரிங்களா? அப்போ நீங்க வந்து இங்க எல்லா சமுதாயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நீங்க கோயிலுக்கு போனோமா, நீங்க ராமர் கோயிலுக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் போறேன்னு சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட முறையில நீங்க ராமர் கோயில் போனா போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு பர்சனல் விஷயம், அது உங்க பெட்ரூம் விஷயம். அது ஆனா அது அரசியல் படுத்துறாங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்போம். அப்போ இந்த ராமர் கோயில் திறப்பு என்பது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நிகழ்வு. அது பொலிட்டிக்கல் ஈவெண்ட். அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கையில் எடுத்து பண்ணுது. அது வந்து எந்த 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 கோவில் குருமார்களோ அல்லது எந்த சாமானிய ஹிந்துவோ அதை பண்ணல. சரி, அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உண்மையான ஹிந்து, உண்மையான பக்தி உள்ளவங்க யாருமே இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. முழுதா கட்டி முடிக்காத ஒரு கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்துறேன்னு சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல அனைத்து சாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? ஆகமதியின் அடிப்படையில இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு எந்த ஆகமதி அங்க எங்க போச்சாங்க இன்னைக்கு? அப்ப சாஸ்திர சடங்குகளுக்கு எதிராக நடைபெறுகிற ஒரு விஷயம் அது எப்படி மத கோட்பாடாக முடியும்? அது அரசியல் தான். அது அப்ப அரசியல் படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா மதம்னு சொல்லாதீங்க, கடவுள்னு சொல்லாதீங்க, ஆன்மீகம்னு சொல்லாதீங்க. அதை நாங்க எதிர்ப்போம்னு சொல்றோம். அந்த அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சி இந்த ராமர் கோயில் திறப்புக்கு நாங்க வரமாட்டோம்ன்றது தெளிவா பதிவு பண்ணிருக்கோம். இப்ப நாங்க ராமர் கோயில் திறப்புக்கு நாங்க போறதுனால இங்க எந்த வாக்கு வரப்போறது கிடையாது. அப்படி வர வாக்கு உங்களுக்கு தேவையும் கிடையாது. சரிங்களா? நாங்க தெளிவா இருக்கோம். ஏன்னா நாங்க எதிர்நிலைப்பாடுல தெளிவா இருக்கோம். தலைவர் ராகுல் காந்தியோட நிலைப்பாடு இதுதான். நாங்க சாஃப்ட் இந்துத்துவா நிறைய பேர் சொல்றாங்க. சாஃப்ட் இந்துத்துவ காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடே கிடையாது. சரிங்களா? நாங்க ஆன்மீக வழியில போறோம், அவங்க மதவாதத்துக்கு போறாங்க. மாதம் வேறு ஆன்மீகம் வேறுன்ற அந்த டிஃபரன்ஸ் நாங்க நிக்கிறோம். இல்ல அதான் இடிக்கப்பட்ட காலத்துல காங்கிரஸ் ஆட்சியும் இருந்தது அப்படின்றது உண்மைதானே. அப்போ இந்த கருத்து உள்ளவங்க ஆரம்பத்திலே காங்கிரஸ்ல இருந்ததுங்கிறதும் அப்படின்னு தானே பார்க்கப்படுது. ஆமா ஆமா, நான் அதை மறுக்கவே இல்லை. அதுதான் முதல்ல சொன்னேன். காங்கிரஸ் கட்சி என்பது இட்ஸ் கான்ஃபரன்ஸ். இது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ள வலதுசாரிகள், இடதுசாரிகள் எல்லாருமே இருப்பாங்க. திராவிடம் பேசக்கூடியவங்க, தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க கூட காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படித்தான் எல்லா விதமான இந்தியாவோட சாம்பிள் தான் சார் காங்கிரஸ் கட்சி. இந்தியாவோட சாம்பிள் தான் காங்கிரஸ். அப்போ இதுக்குள்ள முரண்பாடுகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா என்ன நடந்துச்சுன்னா 2008க்கு பிறகு அல்லது 98ல இருந்து 2008க்கு பிறகு அன்னை சோனியா காந்தியின் வருகைக்கு பிறகு இந்த காங்கிரஸ்குள்ள இருந்த வலதுசாரியின் எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த பக்கம் பிஜேபி வலுவடைய இந்த ரைட் விங் போர்சஸ் காங்கிரஸ்குள்ள குறைய எங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதுல தலைவர் ராகுல் காந்தி மிக தெளிவாக சில நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். அதனால காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு கலப்பு பார்வையுள்ள ஒரு கட்சியாக என்னால் சொல்ல முடியாது. இன்னைக்கு தலைவர் ராகுல் இருக்கக்கூடிய எல்லா நிலைப்பாடுகளுமே அது முதலாளித்துவத்துக்கு எதிராக இருக்கிறது, மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது, மொழி சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் அவர் தெளிவாகவே இருக்கிறாரு. இதெல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு வந்து வலதுல இருந்து இடது நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இல்ல அதான் இப்போ இன்னொரு பக்கம் நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, ராமர் கோயிலுக்கான அந்த திறப்புக்கான அழைப்புதலை ஒரு பக்கம் வந்து இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இணையராக இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு போய் கொடுக்குறாங்க. ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முவுக்கு போய் அழைக்கல. இந்த முரண்பாடை இது ஒரு விவாத பொருளாவே இருக்கிறத பார்க்க, இந்த முரண்பாடுக்கு என்ன காரணம்? அரசியல் கட்சிகள்ல அவங்க நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் கொடுக்குறாங்க, அவங்க நம்பிக்கையோட இருக்கிறாங்கன்னு. ஒரு குடியரசுத் தலைவர் அதுக்கு அழைப்பது இல்லாத இந்த முரண்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல பெரிய முரண்பாடுலாம் ஒண்ணும் இல்லை. இது அரசியல் தான். இது பாலிடிக்ஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவில் விவகாரம் வந்து அரசியல் தான். துர்கா ஸ்டாலினுக்கு வந்து பத்திரிகை அழைப்புதல் கொடுக்கறதுனால என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, திராவிட கூட்டத்துக்குள்ளேயும் எங்க ஆட்கள் இருக்கிறாங்கன்றத பதிவு பண்ண நினைக்கிறாங்க இந்த கூட்டம். சரிங்களா? அல்ப ஆசை, ரொம்ப அல்பமான ஆசை இது. சரிங்களா? இந்த திராவிட இயக்கம் கட்டி எழுப்பி எந்த விதமான கருத்துக்களையும் இவங்களால ஒண்ணு அசைச்சு பார்க்க முடியாது. அந்த குடும்பத்துல தனிநபர் நம்பிக்கையில இருக்கிற ஒரு அம்மா, அவங்க
முதலமைச்சருடைய மனைவியாக இருக்கு. அது நம்ம அவங்களை கும்பிடக்கூடாதுன்னு முதலமைச்சரும் சொல்றது, நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது சொல்றது. அவங்களை தேடி போய் பார்த்து நீங்க வாங்கன்னு சொல்றது இருக்கு, அது அரசியல் படுத்துறாங்க. ரொம்ப அல்பத்தனமான விஷயமா இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் பெண்களை வரவேற்கக்கூடிய இந்த இயக்கம் வந்து ஏன் முர்முவை வந்து கூப்பிடுன்ற கேள்வி நியாயமான கேள்வி தான். நீங்க கிடைக்கல, நியாயமான கேள்வி தான். இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதி பழங்குடி சமூக சார்ந்தவர், ஒரு ஒரு கனவில்லா விதவைன்னு சொல்லலாம். அப்ப அவங்களை வந்து நீங்க வந்து அடைக்காம இருக்கிறது எந்த வகையில நியாயமா கேட்கதானே தோணுது. அதுக்கான காரணம் என்ன? அதே சனாதனம் தான், வேற என்ன இருக்குது? சனாதன அது கோட்பாடு மட்டுமே அடிப்படையில. ஒரு காரணமாக இருக்குமா? ஏன்னா இவங்க இப்படி பழங்குடி பெண்ணுன்னு பார்த்திருந்தாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆக்கியிருப்பாங்களா, இல்லது அழைக்கப்படாததுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா? இல்ல, பழங்குடியின பெண்ணை ஏன் வந்து பிஜேபி வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கினாங்கன்ற கேள்வி முதல்ல கேட்டு அப்புறம் நம்ம கேட்போம். பிஜேபி வந்து எதிரணி வைக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாடுகளுக்கு ஒரு கவுண்டர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அவங்களால உண்மையான சமூக நீதிக்குள்ள வரவே முடியாது. ஒரு ஆண்டு இல்ல, 2000 ஆண்டுகள் ஆனாலும் அவர்களால் சமூக நீதிக்குள்ள வரவே முடியாது. சமூக நீதி கசக்கின்ற கூட்டம். அப்போ சமூக நீதியை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, ஒரு போலி சமூக நீதி கட்டமைக்கிறாங்க. சரிங்களா? நாங்களும் பாருங்க எல்முருகனை தலைவராக்கி இருக்கோம், நாங்களும் பாருங்க திரௌபதி முருகன் குடியரசு இருக்கோம், டிராமா விளையாடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டா இருக்கிற திரௌபதி முர்மு விட்டுருங்க, இல்ல கேபினட் மினிஸ்டர் விட்டுடுங்க. ஆர்எஸ்எஸ் தலைமை, ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சரிங்களா? இது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அந்த அந்த அமைப்பின் தலைவரா நீங்க ஒரு பழங்குடி சமூக சார்ந்த போடுங்க சார், ஒரு தலித்த போடுங்க சார், ஒரு ஓபிசியை போடுங்க. நீங்க ஓபிசியை போடுங்க முதல்ல. நீங்க போட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், சமூக நீதி ஆதரிக்கக்கூடிய, அதுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய இயக்கம் ஒத்துக்கிறோம். நீங்க பிஜேபியில போடுவீங்க, ஆர்எஸ்எஸ்ல போடுவீங்கன்னா கேள்விங்க. ஏன்னா பிஜேபி என்பது உங்களுடைய பொலிட்டிக்கல் விங், அது ஒரு டிராமா கட்சி, ஒரு டிராமா கம்பெனி. அது அந்த கட்சியை டிராமா தான் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இங்க போட நான் ஒத்துக்கிறேன், அது பண்ண மாட்டாங்க. அப்போ அதுதான் முதல்ல சொன்னேன், அவங்களுக்கும் சமூக நீதிக்கும் எட்டாவது தூரம், அவங்களுக்கு இது பிடிக்காது அடிப்படையிலேயே. இல்ல, இன்னொரு பக்கம் இப்ப தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை ராமருங்கிற அரசியல் ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படின்ற சொல்லப்பட்டாலும், இங்கே ஒரு நீண்ட காலமா ராமருடைய அரசியல் இருக்கு. பெரியார் வந்து ராமர் படத்தை செருப்பால் அடிச்சுறாங்க அப்படிங்கிற தொடங்கி இங்க சேது சமுத்திர கால்வாய் வரைக்கும் ராமருக்கான பாலம் கட்டப்படுச்சு. அப்ப எதிர் அரசியல் இது எல்லாமே நம்ம நீண்ட காலமா பார்த்திருக்கோம். இப்ப இங்க பாஜக வந்து இந்த ராமர் கோயில் விஷயத்துல இங்க ஒரு அரசியல் செய்ய முயற்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அந்த ராமருடைய அரசியலுங்கிறது எடுப்படுமா? இங்கே பாஜக எடுக்கக்கூடிய முயற்சியை நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே வந்து இந்த ராமர் அரசியல் எடுபடாது. அதனால தமிழ்நாட்டுல வேற ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்க. தமிழ்நாட்டுல நல்லா நோட் பண்ணீங்க, வட இந்தியாவுல ஹிந்தி ஹிந்துத்துவ அஜெண்டா அவங்களுக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஹிந்தி ஹிந்துத்துவ அஜெண்டா இல்ல, இங்க ஓபிசி அஜெண்டா. தமிழ்நாட்டுல உள்ள பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவங்க, குறிப்பாக ஆதிக்க சமூகம் இல்லாத சமூகங்கள் இருக்கும்ல, மைனாரிட்டி ஓபிசி காஸ்டையும் மைனாரிட்டி எஸ்சி காஸ்டையும் எப்படி யூபியில கொண்டு வந்தாங்களோ, நான் யாதவ் என்ற ஈக்குவேஷன் யூபியில போட்டு ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்களோ, அதே ஸ்ட்ராட்டஜி அதே ஃபார்முலாவை இங்க மைனாரிட்டி ஓபிசிக்கு மத்தியில மைனாரிட்டி எஸ்சியை கன்சாலிடேட் பண்ற வேலையில இறங்கிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடோட ஸ்ட்ராட்டஜி. இங்க அவங்க ராமர் சொல்லி எல்லாம் ஓட்டு கேட்கறது கிடையாது. இங்க வந்து இன்னொரு ஜாதியை போட்டு கொடுத்து அவன் சண்டை மூட்டி விட்டு இங்க சிண்டு மூட்டி விட்டு இப்படித்தான் அரசியல் பண்றாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? பிசி எந்த அடிப்படையில சொல்றீங்க பாஜக சிண்டு மூட்டி விடுறாங்கன்னு? எந்த அடிப்படையில சொல்றீங்க? இல்ல, பல உதாரணம் நம்மளால சொல்ல முடியும். இப்ப நீங்க இங்க வந்து பட்டியலின சமூகத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்திருக்கு பிஜேபி. ஒன்றாய் நிற்க வேண்டிய பட்டியலின சமூகத்தை பிளவுபடுத்தி அரசியல் பண்றாங்க. இது யார் பண்ணது? பிரிட்டிஷ்காரன் பண்ணது, டிவிடெண்ட் ரூல். அந்த டிவிடெண்ட் ரூல இன்னைக்கு பிஜேபி தெல்ல தெளிவாக தமிழ்நாட்டிலும் யூபிலையும் பண்ணிட்டு இருக்கு. மகாராஷ்டிரால மராட்டி அரசியல் பேசுவாங்க, யூபியில இந்துத்துவா பேசுவாங்க, கேரளால பீஃப் அரசியல் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஓபிசி அரசியல் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இங்க சமூக நீதி அடிப்படையில இங்க நிறைய முன்னேற்றம் நடந்திருக்குது. அதை வந்து இவங்க ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஜெராக்ஸ் காப்பி தாங்க, அது ஒரிஜினல் காப்பி இல்லைங்க நம்ம சொல்ல வேண்டிய கட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அண்ணாமலை என்கிற ஒருவர் இன்னைக்கு தலைவரானது காரணமே பெரியார் தான். பெரியார் என்கிற ஒருவர் இல்லாமல் இருந்தார் அண்ணாமலை தலைவராக இருக்க முடியாது. எத்தனை தலைவர் இருந்திருப்பார், அது அண்ணாமலைக்கு தெரியும், அது வேற விஷயம். சரிங்களா? அப்ப இது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ராமர் எல்லாம் ஈடுபட மாட்டார் தமிழ்நாட்டுல. நாராயண திருப்பதி சொல்லும் போது தமிழ்நாட்டுடைய கடவுள்கள் கோயில்களை ராமருக்கு என்று ஒரு தனி இடம் இருக்குது, தமிழர்களுடைய வழிபாட்டு பண்பாடுகள்ல ராமருக்கு ஒரு இடம் இருக்குன்னு பாஜகவுடைய துணைத் தலைவர் சொல்றாரு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கிற இந்த வட இந்தியால வந்தவங்க இருப்பாங்கல்ல, இங்க பிழைக்க வந்தவங்க சில பேர் வந்து ராமருக்கு வந்து இங்க விழா நடத்திட்டு இருக்காங்க. மற்றபடி தமிழ்நாட்டினுடைய மரபியல் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்ன, முன்னோர் வழிபாடு. சரிங்களா? அது கூட இது குலதெய்வ வழிபாடு, அதற்குதான் இங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர தாண்டி முருகர் வழிபாடு இருக்கு, சிவன் வழிபாடு இருக்கு. அது குறிப்பாக தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வந்து இந்த பார்ப்பனிய சனாதன தர்மத்தையோ பார்ப்பனிய சனாதன மதத்தையோ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்கள். நான் கோவிலுக்கு போவேன், நான் சாமி கும்பிடுவேன், ஆனா ஓட்டு பிஜேபி போட மாட்டேன்.
நான் பார்ப்பனங்களை ஏத்துக்க மாட்டேன். பார்ப்பன எதிர்ப்பு என்பது இன்னைக்கு பிஜேபிக்குள்ளேயே சொல்றாங்க. சோ பார்ப்பன எதிர்ப்பு என்பது பிஜேபிக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்குள்ள போனவங்க எல்லாம் யாரு? போனவங்க எல்லாரும் இங்க இருந்தவங்க தான் போயிருக்காங்க. பிழைப்புக்காக அவங்க போயிருக்காங்க. சரிங்களா? அப்ப அவங்க எதிர்க்கதான் செய்யறாங்க. நம்ம அதான் 100 வருஷமா எதிர்த்து இருக்கோம் தமிழ்நாடு. 100 வருஷமா எதிர்த்து இருக்கோம் தமிழ்நாட்டுல. அப்ப இந்த தெளிவு, இந்த முதிர்ச்சி தமிழ்நாட்டுல இருக்கு. சரிங்களா? நான் கோவிலுக்கு போவேன், நீ எனக்கு விபூதி கொடுத்தா வாங்கிப்பேன், தட்டுல காசை போடுவேன், எல்லாம் நான் பண்ணுவேன். ஆனா நீ அரசியல் வராது. அரசியல் நான் பண்ண அரசியல் நான் பேச மாட்டேன்ற ஒரு முதிர்ச்சி தெளிவு இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. அதனால பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி சித்து விளையாட்டு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இல்ல. எங்க தலைவர் சொன்ன மாதிரி, பார்லமெண்ட்ல சொன்ன மாதிரி, யூ கேன் நெவர் அண்ட் எவர் ரூல் த மைண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத இன்னும் எழுதி வைக்கிறேன். பிஜேபி எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டை ஆட்சி பிடிக்க முடியாது. ஏன்னா 2000 ஆண்டு பகை இருக்கு நமக்கு, அவங்களுக்கு 2000 ஆண்டு பகை இருக்கு. சரிங்களா? ஆரிய வந்தேரிகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் 2000 ஆண்டுகள் பகை இருக்கு. இந்த பகை மக்கள் மறக்க மாட்டாங்க இன்னைக்கு. பாரத் ஜோடோ யாத்திரையிலிருந்து இன்னைக்கு இருக்கிற ராமர் கோயில் அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதுல பாஜகவுடைய வேலைகள் தமிழ்நாட்டில் ஈடுபடுமா அப்படின்றது குறித்து உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ.